ஆமா சார். அதாவதுங்க நம்முடைய இருமொழி கொள்கையில எந்த வகையிலையும் நம்ம மாற போறதே கிடையாது. இது ஒரு பிடிவாதமோ விதண்டாவாதமோ கிடையாது. எங்க பிள்ளைகளுக்கு, இந்த நாட்டிற்கு, நம்முடைய கல்வி சூழலுக்கு அது தேவை. நாங்க தமிழ் மட்டும் தான் அப்படின்னு சொல்ல, அந்தந்த மற்ற மாநிலங்கள்லயும் அப்படிதான். அந்தந்த தாய்மொழியில ஒரு குழந்தை வேகமா கற்றுக்கொள்ள முடியும். சர்வதேச அளவில் கல்வி சார்ந்த நிபுணர்கள் சொல்வது அதுதான். ஒவ்வொரு குழந்தைக்கும் அந்தந்த குழந்தைக்கு அந்த தாய்மொழி மூலமாக தான் வேகமான கற்றலை, திறன் சார்ந்த கற்றலை நம்ம சாத்தியப்படுத்த முடியும். ஒரு குழந்தைகிட்ட வீட்டில் நம்ம எந்த மொழியில பேசுறோமோ வகுப்பறையில் அந்த மொழியில பேசும் பொழுது அதோடைய சிந்திக்கும் ஓட்டம் சீராகும். நீங்க வகுப்புல வேற மொழியில பேசுகிற பொழுது அதற்கு ஒரு வயசு தேவைப்படுகிறது. அப்ப உலகத்தோடு தொடர்பு கொள்வதற்கு ஆங்கில மொழியை நம்ம பயன்படுத்துறோம். அதன் பிறகு அதுல பல்வேறு விஷயங்கள் இருக்கு. ஒரு 4-5 மேட்டர்ல நம்ம கான்ட்ரடிக்ஷன் இருக்கு. அதனால இதை காரணம் காட்டி நாங்க ஃபண்டு தரமாட்டோம் என்று சொல்வது ஏற்புடையதல்ல. நிச்சயமாக இங்கோ அல்லது டெல்லிக்கோ சென்று கூட நேரில் கூட சென்று நாங்கள் பேசுவதற்கு தயாராக இருக்கிறோம். இதுதான் எங்கள் நிலைப்பாடு. தேங்க்யூ பிரதர். முக்கியமான கேள்வி. என்னுடைய குழந்தைகளுக்கு நான் தான் சொல்வேன், கல்வியில் வெல்வதை விட ஒரு பெரிய போதை கிடையாது. நீங்க கல்வியில ஜெயிச்சா அப்பா அம்மாவுடைய வாழ்க்கை மாறும், வீட்டு சூழல் மாறும், நம்ம தலைமுறையே மாறும், வீடு மட்டும் கிடையாது, இந்த நாடே மாறும். அப்ப இந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எப்படி, ஒரு பள்ளிக்கூடம் வர வழியில இருக்கக்கூடிய பாதை, நம்மோடு பழகக்கூடிய சில நண்பர்கள் ஏதோ ஒரு வகையில் பண்ற இன்ஃபுளுயன்ஸ், அல்லது நம்ம கண்ணால் பார்ப்பது, வாயால் நுகர்வது, காதால் கேட்பது, இதை போன்ற விஷயங்கள்ல நம்மள பொல்யூட் பண்ணக்கூடிய விஷயங்கள், இதை விட்டு விலகி இருங்கள். உங்களுக்கு ஒருவேளை அப்படி யாராவது உங்களை அப்ரோச் பண்ணாங்கன்னா கூட உடனடியாக உங்கள் தலைமை ஆசிரியரிடம் நேரடியாக நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். எந்த வகையிலையும் நம்ம அதை டாலரேட் பண்ண மாட்டோம். ஜீரோ டாலரன்ஸ் ஆன் ட்ரக்ஸ். இந்த ஒவ்வொரு கேம்பஸுமே ஒரு ட்ரக் ஃப்ரீ கேம்பஸாக, இந்த கேம்பஸ்க்கு வர பாதையே நாங்க ரொம்ப ட்ரக் ஃப்ரீ ஸ்பேஸாக மாற்றுவதில் கண்ணும் கருத்துமா இருக்கிறோம். ஒருவேளை அப்படி எங்க குழந்தைகளுக்கு சொல்றேன், யாராவது உங்களை அப்ரோச் பண்ணா கூட கவலையே படாதீங்க, ஸ்ட்ரெயிட்டா வாங்க, HM கிட்ட சொல்லுங்க, சம்பந்தப்பட்டவங்க அந்த இடத்துல இருக்கவே முடியாது. அனைவருக்கும் கல்வி ஆரோக்கியமான கல்விமா. கல்வி என்பது வெறும் அதீத மூட நம்பிக்கைகளை மட்டும் கிடையாது, அறிவியல் சார்ந்ததாக இருக்கணும், திறன் சார்ந்த கல்வியா இருக்கணும், திறமைகளை வளர்க்கக்கூடிய கல்வியா இருக்கும். ஒரு குழந்தைக்கு ஆட வரும், பாட வரும், ஒரு குழந்தைக்கு பேச வரும், ஒரு குழந்தைக்கு தான் எழுத வரும். அப்ப ஆட வர குழந்தையை ஆடவும் பாடவும் பேசவும் அவர்களின் தனித்தன்மையை வளர்ப்பதற்குமான ஒரு கேட்டலிஸ்ட் தான் இந்த கேம்பஸ். கல்வி என்பது என்ன, வெறும் கட்டிடமா உபகரணமா கிடையாது. கல்வி என்பது இங்க இருக்கக்கூடிய இந்த டீச்சர்ஸும் அந்த ஸ்டூடெண்ட்ஸும் அந்த கற்றலை, அந்த கல்வியை அந்த குழந்தைகளுக்கு தருவதற்கான அந்த டீச்சர்ஸ் அதை மட்டும் போக்கஸ் செய்வதற்கு அவர்களுக்கு தேவையான வசதிகளை செய்து தந்திருக்கிறோம். அந்த மாணவர்கள் தரக்கூடிய அந்த பயிற்சிகளை வாங்கி உள்வாங்கி அவர்களினுடைய திறமை வளர்த்துக் கொள்வதற்கு அவர்களுக்கு ஒரு என்ஹான்ஸ்டு ஒரு என்விரான்மெண்ட்டை தரும். ஒரு செடியில ஒரு பூ பூக்கலன்னா அது அந்த செடியினுடைய பிரச்சனை கிடையாது, அந்த என்விரான்மெண்ட், அந்த சாயில், அந்த மேன்யூர், அந்த தட்பவெப்பம். ஒரு பிள்ளைக்கு ஒரு குழந்தைக்கு பாடம் வரல, படிக்க வரலன்னா அது குழந்தையினுடைய பிரச்சனையே கிடையாது. அதோட என்விரான்மெண்ட், குடும்ப சூழல், கல்வி சூழல், வகுப்பறை சூழல். அப்ப இந்த குடும்ப சூழலையும் கல்வி சூழலையும் வகுப்பறை சூழலையும் மேம்படுத்தி இந்த கல்வியை சமத்துவமான கல்வியா, எல்லோருக்குமான சமூக நீதி கல்வியா, எல்லோரையும் உள்ளடக்கிய கல்வியா, இன்க்ளூசிவா. இப்ப சில இடங்கள்லாம் பாத்தீங்கன்னா புள்ளி நடக்கும், என்ன உருவ கேள்வி நடக்கும், அந்த குழந்தையினுடைய ஒரு குழந்தைக்கு ஒரு தித்துப்பல் இருக்கும், ஒரு குழந்தையினுடைய நிறம், ஒரு குழந்தை எப்படி நம்ம உயர்கல்வியில ராகிங் அறவே ஒழித்தோமோ அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய இந்த பள்ளி கல்வியில அந்த குழந்தையை டிஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடிய போதையாக இருக்கட்டும், மற்ற பொல்யூட் பண்ணக்கூடிய விஷயங்களா இருக்கட்டும், அனைத்தையும் கலைந்து ஒரே இலக்கு, உன்னத இலக்கு, அனைவருக்கும் கல்வி, ஆரோக்கியமான கல்வியை நோக்கி நாங்க உடற்கல்வி உட்பட எல்லாத்தையும் சென்று சேர்வதுதான் எங்களுடைய இலக்கு. விரைவில் பட்ஜெட் செக்ஷன் ஆரம்பிக்க போகுது. ஸோ ஹையஸ்ட் பட்ஜெட் அலோகேஷன் நம்ம ஸ்கூல் எஜுகேஷன் தான். ஸோ இந்த முறை பட்ஜெட் அலோகேஷன் எவ்வளோ இருக்க வாய்ப்பு இருக்கு, புதிய திட்டங்கள் ஏதாவது வரதுகள் வாய்ப்பு இருக்கா? ரெண்டாவது மேனிஃபெஸ்டோவில், உங்களுடைய மேனிஃபெஸ்டோவில் ஸ்கூல் எஜுகேஷன் ரிலேட்டடாக நிறைய அறிவிப்புகள்லாம் வந்திருக்கு. அது எப்போ இம்ப்ளிமெண்டேஷன் வருங்கிற எதிர்பார்ப்பும் நிறைய பேர் மத்தியில் இருக்கு. சின்ன திருத்தம் சகோதரருக்கு, ஹையஸ்ட் அலோகேஷன் சொல்லாதீங்க, மோஸ்ட் டிசர்விங் அலோகேஷன் சொல்லுங்க. இது ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் பார்க்குற விஷயம் கிடையாது. ₹1 போட்டு ₹2 எடுக்கிறது முதல் கிடையாது. இது லாப கணக்கு கிடையாது. இது என்னுடைய கடமை. இந்த குழந்தைகளுக்கு ஸ்பெண்ட் பண்ணாம நாங்க எந்த குழந்தைக்கு ஸ்பெண்ட் பண்ண போறோம்? இப்படி ஸ்பெண்ட் பண்ணப்பட்ட ஒரு கேம்பஸ்ல இருந்து தான் மயில்சாமி அண்ணாதுரை வந்தாரு, இஸ்ரோ சிவன் வந்தாரு, எங்க ஐயா கலாமே, அப்துல் கலாமே அப்படிதான் வந்தாரு. அதனால இது மோஸ்ட் டிசர்விங் டிபார்ட்மெண்ட். இன்னும் கூட நிறைய தேவைப்படுது, இருக்கிறது எனக்கு பத்தல, இன்னும் நிறைய தேவைப்படுது. அங்கங்க லீக்கேஜ் இருக்கு, அந்த லீக்கேஜ்லாம் சரி செய்யப்படணும். ஒரு உதாரணம் சொல்றேன், காலை உணவுல ஒரு 10 பேர் சாப்பிட்றாங்கன்னா அதற்கான ஒரு ஃபண்ட் அலோகேட் ஆகுது. ஆனா உண்மையிலேயே 10 பேர் சாப்பிட்றதா கணக்கு கட்டிட்டு ஒருவேளை 8 பேர் தான் சாப்பிட்றாங்க, 2 பேரை போகஸா கட்டிட்டாங்க, மிடில் மேன் ஏதோ பண்றாங்கன்னா அவங்க மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். உபகரணங்கள் கொடுக்கறதுல ஊழல் பண்றாங்க, டெண்டர்ல முறைகேடு பண்றாங்க, கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். அலோகேஷன்ல, ரெனவல்ல, NOCல ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னா அந்த லீக்கேஜ் எல்லாம் தடுத்துட்டாலே போதும். இன்னும் கொஞ்சம் நிதி ஒதுக்கீடு அவங்க கொடுத்துட்டாலே போதும். ஒரு நாள் இந்த கல்வி கனவுகள் பலிக்கும். அனைவருக்கும் நன்றி.
பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.